இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ்ன்னு சொன்னால் அது என்ன, நெட் அலைகள்னு சொல்லுவாங்க. நெட் அலைகள் அப்படின்னா லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ் ரெண்டு இருக்குது. லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அண்டு ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ். ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு எப்படின்றது நான் முதல்ல உங்கள் படத்தில் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இது நம்மளோட வாய். இப்போது அலை இப்படியே போச்சுன்னா நேராக வாய்க்கு நேராக போச்சுன்னு சொன்னால் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் ரைட்டாக பார்த்துக்கிட்டீங்களா? இப்போது இது வாயிலிருந்து வெளியில் இப்படி தான் வருது சவுண்டு ரைட்டா. இது காது, ஒரு மனுஷனோட காது. இது ஒருத்தன் பேசுகிறான், 1ஆம் நம்பர் பேசுகிறான், 2ஆம் நம்பர் கேட்குறான். அப்போ இப்படி போகுது. அப்போது இந்த பார்ட்டிகளை தட்டி விடும்போது இந்த அலை இப்படியே போகும் ரைட்டா. நேராக போச்சுன்னு சொன்னால், உன் வாய்க்கு நேராக போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படி ரைட்டா. இப்போ ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ்னு என்னது? ட்ரான்ஸ்வெர்ஸ்னால் TRANS ட்ரான்ஸ்வெர்ஸ் VERSE ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ் ரைட்டா. அது வந்து பெர்பெண்டிகுலராக போகும், இப்படி போகும் ரைட்டா. இப்படி போச்சுன்னு சொன்னால் இது வாய் இப்படி பேசுது, ஆனால் இப்படி போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ். அப்போது இந்த சவுண்டு வேவ்ஸ் எல்லாமே லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் தான், ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸு கிடையாது. இப்போ நான் நேராக பேசுகிறேன், எதிர்த்தால உள்ளவனு நல்லா கேட்கும், மேலே உள்ளவனுக்கு கேட்காது, கம்மியாக கேட்கும். அது அதிகமாக போகிறது இப்படி தான் போகும், நேராக தான் போகும் அலைகள் ரைட்டா. அதான் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா நெட் அலைகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக போகும். இதுதான் ஆப்ஜெக்ட், வாய் தான் ஆப்ஜெக்ட். சவுண்டு எழுப்பக்கூடியது வாய், இதுக்கு பேரலாக தானே போகுது. இதெல்லாம் பேரலல் ரேஸ் ரைட்டா. அப்போது இதுக்கு செங்குத்தாக போகிறதுக்கு பேர் ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ், பேரலாக போகிறதுல லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ஒலி எழுப்பும் ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக செல்லுவது லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் ரைட்டா. அதேமாரி செங்குத்தாக செல்லுவதற்கு பேர் ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ் ரைட். இது ரெண்டு நான் வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அப்போ ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ் அண்ட் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருங்க. இப்போது இப்போ லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ்னால் ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக போகிறதுக்கு பேர் தான் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். நான் முதல்ல சொல்லிட்டேன், வேணால் திரும்பி விட்டு சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் வாய், இதுக்கு பேரலாக போகணும். வாய்க்கு பேரலாக இப்படி சவுண்டு வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு வேவ்ஸ் இப்படி போயிட்டுருக்கோம், இப்படி போகும். இது காது, இப்படி போச்சுன்னா இது லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். இப்படி போச்சுன்னா ட்ரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ். இது சொல்லி முடிச்சுட்டேன், பார்த்துக்கோங்க ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ்னால் ஒலி அலைகள். ஒலி அலைகள் ஆர் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா நெட் அலைகள் என்று சொல்லப்படுகிறது ஆர் இருக்கின்றன. லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ்னால் நெட் அலைகளாக இருக்கின்றன. தட் கேன் ட்ராவல் த்ரூ எனி மீடியம். அப்படின்னா மீடியம்ன்றது என்னது? ஒரு ஊடகம். இப்போ நம்ம காற்று ஒரு ஊடகம். நான் முதல்ல சொல்லிட்டேன், சந்திர மண்டலத்தில் போய் நீ பேசினா கேட்குமா? கேட்காது. ஊடகம் எதுவும் இல்லை. காற்று இருக்கா? இல்லை. தண்ணி இருக்கா? இல்லை. மெட்டல் இருக்கா? இல்லை. எப்படி கேட்கும்? எதுவும் கேட்காது. லைட் கேன் ட்ராவல். லைட் தான் அங்கே ட்ராவல் பண்ண முடியும், சவுண்டு பண்ண முடியாது. சவுண்டுக்கு ஊடகம் வேணும் ரைட்டா. சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் வேவ். சவுண்ட் வேவ்ஸ் வந்து நெட் அலைகள் என்று அழைக்கப்படுகிறது. தட் கேன் ட்ராவல் த்ரூ எனி மீடியம். ஏதாவது ஒரு மீடியத்தில் அதனால் பயணம் செய்ய முடியும். தட் கேன் அதனால் முடியும், கேன் ட்ராவல்னு பயணம் செய்ய முடியும். த்ரூ எனி மீடியம் ஏதாவது ஒரு மீடியம். காற்று ஒரு மீடியம். மீடியம்னு என்னது? ஒரு ஊடகம், அதுக்கு நடுவில் நின்று செயல்படுறது, எடுத்துகிட்டு போகிறது தான் ஊடகம் ரைட்டா. சாலிட்ஸ்னால் திடப்பொருள், லிக்விட்னா திரவ பொருள், கேஸஸ்னால் வாயு பொருள் ரைட்டா. ஏர் வந்து வாயு பொருள் ரைட்டா. இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் ரைட்டா. இந்த மூணுலேயும் வித் த ஸ்பீட், அதனோட எவ்வளோ வேகம் இருக்கும், எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் பண்ணோம், நல்லா கவனிக்க. தட் கேன் ட்ராவல் த்ரூ எனி மீடியம். எந்த ஒரு
ஊடகத்திலும் ட்ராவல் பண்ணும் வித் ஏ ஸ்பீடு எவ்வளோ வேகத்தில் தேட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னா தேட் அந்த எவ்வளோ வேகம் என்பதை தேட் டிபெண்ட்ஸ்னால் சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது? டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னா அந்த ஊடகத்தின் குணநலங்களை பொறுத்து இருக்கிறது. ரைட்டா? அந்த ஊடகத்தில் என்னென்ன குணநலங்கள் அப்படின்னா அதில் பார்ட்டிக்கிள் எவ்வளோ டென்ஸாக இருக்கா இல்லை டென்சிட்டி இல்லாமல் கம்மியாக இருக்கா அதை பொறுத்து தான் அது வேகத்தை கூட்டும் குறைக்கும். ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு சாலிடில் வந்து மாலிகுல்ஸ் டென்ஸாக இருக்கும். ரைட்டா? அப்போ அதில் வந்து சவுண்டோடது சாலிடில் சவுண்டு போகும்போது வேகமாக போகும். அதை விட லிக்விடில் வந்து பார்த்தீங்கன்னா திரவத்தில் தண்ணியில் கிண்ணிலையோ அந்த சாலிடை விட இன்னும் மாலிகுல்ஸ் தள்ளி இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் கம்மியான வேகத்தில் போகும். அதேமாதிரி காற்றுல மாலிகுல் ரொம்ப தூரமாக இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் ரெண்டு ஒன்று தான். அங்கே எக்ஸாக்டாக சொல்ல தேவையில்லை, கெமிஸ்ட்ரியில் சொல்லி கொடுத்தது மாதிரி. ஆனால் இது தூரமாக இருக்கனால இன்னும் வேகம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகும். அப்போ இந்த 3 ஊடகத்துலேயும் பாஸ் ஆகும். அது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது? ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னா அந்த மீடியம்ன்றது ஊடகத்தின் குணநலங்களை சார்ந்து இருக்கிறது. அதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் எவ்வாறாக அமைந்திருக்கிறதோ அதை சார்ந்து தான் இந்த சவுண்டு கேன் ட்ராவல் வித் த ஸ்பீடு எவ்வளோ வேகத்தில் போகும் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ரைட்டா? எ சவுண்டு ட்ராவல் த்ரூ எ மீடியம் அப்படின்னா ஒரு மீடியத்தில் சவுண்டு வந்து போகுது என்றால், மீடியம்னு என்னது? ஊடகத்தில் போகுதுன்ற. இப்போ இந்த 3 ஊடகம் சொல்லிட்டேன், காற்று, லிக்யூடு அண்டு சாலிட்டு, திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள். ரைட்டா? இது 3லேயும் போகும். ஆஸ் சவுண்டு ட்ராவல் த்ரூ எ மீடியம். இப்போது சவுண்டு வந்து ஒரு மீடியத்தில் போகுது. ஆஸ் சவுண்டு ட்ராவல் பயணம் செய்கிறது, ஒலி பயணம் செய்கிறது த்ரூ எ மீடியம் ஒரு மீடியத்தில் பயணம் செய்கிறது. ஒரு மீடியம்னு ஊடகத்தில் பயணம் செய்கிறது. இந்த பார்ட்டிக்கிள் அப்போ பயணம் எப்படி செய்யும்? அதில் உள்ள பார்ட்டிக்கிள் வைப்ரேட் ஆகணும் இல்லை, முன்ன பண்ண நகரணும் இல்லையா? நகர்ந்தால் தான் நீ சவுண்டு வெளியில் வருது. அந்த பார்ட்டிக்கிள் இன்னொரு பார்ட்டிக்கிள் தட்டி விடணும். காற்றுல உள்ள பார்ட்டிக்கிளை அது இன்னொன்று தட்டி விடும், பிறகு இன்னொன்று தட்டி விடும். அப்படியே போனால் தானே போயிட்டுருக்கும். அதைத்தான் அது எப்படி பயணம், அது ஊடகத்தில் உள்ள பார்ட்டிக்கிள். ரைட்டா? த பார்ட்டிக்கிள் ஆஃப் த மீடியம் வைப்ரேட்னா அதரும்னா முன்ன பின்ன போகும், முன்னாடி போகும், திரும்பி பின்னாடி வந்துடும். ரைட்டா? வைப்ரேட்னா அதரும் அதிர்வுகள். ரைட்டா? த பார்ட்டிக்கிள் ஆஃப் த மீடியம் அப்படின்னா அந்த ஊடகத்தில் உள்ள துகள்கள் அதரும்னா முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். இன்னொரு பார்ட்டிக்கிளை தட்டி விட்டுட்டு இது வந்துடும், அது இன்னொன்று தட்டி விட்டு வந்துடும், பிறகு இன்னொன்று தட்டி விட்டு வந்துடும். இப்போ நான் வேகமாக கற்றுனேன்னு வேகமாக தட்டி விடும், நான் ஸ்லோவாக பேசினேன்னா ஸ்லோவாக தட்டி விடும். ரைட்டா? இப்போ சொல்லி ஒரு கத்துவான், ஆமாம் அப்போ நாய் குலைக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நாய் வாய்க்கு பக்கத்தில் உள்ள பார்ட்டிக்கிள் ரொம்ப வேகமாக இன்னொரு பார்ட்டிக்கிள் தட்டி விடும், அது வேகமாக தட்டி, அதெல்லாம் நம்ம காது கணீர்னு கேட்குது. சில பேர் கம்மியாக பேசுவாங்க, அப்போ அந்த பார்ட்டிக்கிள் ஸ்லோவாக தட்டி விடும், இன்னொரு பார்ட்டிக்கிளை தட்டி விட்டு தான் இடத்துக்கு வந்துடும். அது 2வது பார்ட்டிக்கிள் இன்னொரு 3வது பார்ட்டிக்கிள் லைட்டாக அதே வேகத்தில் போய் தட்டி விடும். ரைட்டா? திடீர்னு நான் மெல்லையும் பேசுவேன், வேகமாகவும் பேசுவேன். அப்போ என்ன ஆகும்? மெல்ல பேசும்போது இப்போ ஒரே சவுண்டில் அப்படியே பேசிகிட்டே இருக்கும். பாட்டெலாம் பாடும்போது பார்த்துருக்கீங்க, அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே திடீர்னு சவுண்டு கூடும், அப்படியே குறையும். அப்போ சவுண்டு கூடும்போது வேகமாக தட்டி விடும், குறையும் போது மேலே சுலோவாக போய் தட்டி விடும் இன்னொரு பார்ட்டிக்கிளை. அப்போ அதனால தான் அந்த அலைகளே மாறி இருக்கும். சில இடத்துல டென்ஸாக இருக்கும், சில இடத்துல டென்ஸ் இல்லாமல் இருக்கும். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? சவுண்டு ட்ராவல் த்ரூ எ மீடியம். அப்போ ஒரு ஊடகத்தில் ஒலி பரவும்போது செல்லும்போது த பார்ட்டிக்கிள் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் அப்படின்னா அந்த ஊடகத்தில் உள்ள பார்ட்டிக்கிள் வைப்ரேட் அதிரும். சொல்லிட்டேன் இல்லையா? அதர்னா தான் போகும். ஊடகம் வேணும், பார்ட்டிக்கிளும் வேணும். ரைட்டா? அதரும் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ்ஸ் அப்படின்னா அந்த அலைகள், நான் சொல்லிட்டேன் இல்லையா, லாஞ்சிடியூடல் வேவ்ஸ்னால் நம்ம எந்த சைடில் பேசுகிறோமோ அந்த சைட்லேயே தான் போகும், நேராக பேரலாக போகணும். ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக போகிறது லாஞ்சிடியூடல் வேவ்ஸ். சவுண்டு வேவ்ஸ் ஆர் ஆல் லாஞ்சிடியூடல் வேவ்ஸ். ரைட்டா? நாட் ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னால் பெர்பெண்டிகுலராக போகிறது. ரைட்டா? ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் உனக்கு சொல்லலை, நான் சொல்கிறேன். ரைட்டா? ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் இஸ் எ வேவ் தட் இஸ் பெர்பெண்டிகுலரி வைப்ரேட். ரைட்டா? இது வந்து என்ன ஆப்ஜெக்ட்னா வாய்க்கு, என்னோடய வாயிலேருந்து சத்தம் வந்ததோ, மியூசிக்லேருந்து சத்தம் வந்ததோ அதற்கு பேரலாக பயணம் செய்யும். அதை தான் சொல்கிறோம். ரைட்டா? அதை நல்லா கவனிச்சுக்க. அந்த பார்ட்டிக்கிள் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் அப்படின்னா பார்ட்டிக்கிள் துகள்கள் அதரும் எந்த டைரக்ஷனில் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ் அப்படின்னா அலாங் த டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் அந்த திசையில்
எந்த திசையில் பார்ட்டிக்கிள் அதரும் அலாங் த புரபகேஷன் பரவும் ஆஃப் த வேவ்னா அலை எவ்வாறு துகள்களின் அலைகள் எவ்வாறு எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் அதரும் ரைட்டா. இப்போ என் வாய்க்கு நேராக போகணும்னா அதுக்கு தக்கன அந்த அந்த சைக்கிள் அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும் ரைட்டா. அதான் அதான் சொல்கிறோம் அலாங் த டைரெக்ஷன். along the direction of the propagation ரைட்டா. along the direction of the propagation அப்படின்னா அந்த பரவுது இல்லையா, அந்த போகுது இல்லையா. ப்ரொபகேஷன்னா பரவுற டைரெக்ஷன் தான் லாஞ்சிடியூடல் டைரெக்ஷன் வழியாக கூடி தான் டைரெக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ், அந்த அலையின் திசையை நோக்கி தான் செல்லும் பார்ட்டிக்கிள் அதரும் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்புறம் அதருது இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இடம்பெயர்னா போயிட்டு திரும்பி வருது இல்லையா, போய் தட்டி விட்டு திரும்பி வருது. அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ்னா இருக்கிறது, செயல்படுகிறது. இன்வால்வ்ஸ்னா இருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது, செயல்படுகிறது, எல்லாம் ஒன்று தான் அந்த இடத்துல. த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இந்த இடம்பெயர்வு இன்வால்வ்ஸ்னா நடைமுறைப்படுத்தப்படுகிறது. த லாஞ்சிடியூடினல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை எப்படி சொல்கிறாங்க, எவ்வாறான டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது, லாஞ்சிடியூடினல் நெட்டலி டிஸ்பிளேஸ்மெண்ட். லாஞ்சிடியூட்னா நேர பேரலாக இருக்கிறது, பேரலல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். இடம்பெயர்வு என்று ஆஃப் இண்டிவிஜுவல் மாலிகுல், ஒவ்வொரு தனிப்பட்ட மாலிகுல்னா பார்ட்டிக்கிள், அங்கே பார்ட்டிக்கிள்னு சொன்னால் இங்கே மாலிகுல்னு சொன்னால் ரெண்டும் ஒன்று தான் ரைட்டா. நல்ல த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ் இந்த நகர்வானது, நகர்வு இடம்பெயர்வு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இடம்பெயர்வு நகர்வு ரெண்டு ஒன்று தான். இடம் போயிட்டு திரும்பி வந்துடுது இல்லையா, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ்னால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. த லாஞ்சிடியூடினல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை எப்படி சொல்கிறான், லாஞ்சிடியூடினல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் மாலிகுல் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மாலிகுலோட நகர்வு என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரம் தர் மீன் பொசிஷன்னா அதனோட இருப்பிடத்திலிருந்து, பொசிஷன்னா இருப்பிடம், அதனுடைய இருப்பிடத்திலிருந்து போயிட்டு திரும்பி வருது. ஃப்ரம் தர் பொசிஷன்னா அது இருப்பிடம், அதனுடைய இருப்பிடத்திலிருந்து நகல்கிறது. எதற்கு நகல்கிறது, த்ரூ த லாஞ்சிடியூடினல் டிஸ்பிளேஸ்மெண்ட். லாஞ்சிடியூடல்னா நெட்வாக்கில்னா பேரலாக நகர்கிறது ரைட்டா. திஸ் ரிசல்ட்ஸ் இதனோட முடிவில் in a series of high and low pressure regions called compression and rarefaction as shown in figure என்றான். இதனோட முடிவில் இதனோட முடிவில் என்ன ஆகும்னா in a series இப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, in a seriesனா பேரலல் சர்க்கியூட் சீரியஸ் சர்க்கியூட்டில் தொடர்ச்சியாக நடத்தும் இந்த இடத்துல. இதனோட தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா ஹை அண்ட் லோ ப்ரெஷர் ரீஜன் கிரியேட் ஆகிறது. ஹைனா உயர்ந்த அழுத்தம் மற்றும் தாழ்ந்த அழுத்தம் பகுதி உண்டாகிறது அப்படிங்கிறான். ஹைன்னு என்னென்னா, இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது சவுண்டு கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் ஒரே சவுண்டாக வரல இல்லையா. இப்போ நான் பேசுகிறேன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையாக இருக்கும். அந்த கூட இருக்கும்போது என்ன ஆகும், கம்ப்ரெஷன் ஆகும் அலைகள். அப்போ கம்மியாக சவுண்டு வரும்போது ரேர்ஃபேக்ஷன் ஆகும். அதை கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் என்ன சொல்லுவாங்க, அதை என்ன சொல்லணும்னா, கம்ப்ரெஷன்னா நம்ம அது இது என்னென்ன எப்படி குறிப்பிடுறதுன்னு அவங்களுக்கு சொன்னால், கம்ப்ரெஷன்னா அது அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும் ரைட்டா. அடர்த்தி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னால் அதை கம்ப்ரெஷன் சொல்லுவோம். அப்போ ரேர்ஃபேக்ஷன்னா அதனோட அடர்த்தி கம்மியாக இருக்கும், அதனால ரேர்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க ரைட்டா. ரேர்ஃபேக்ஷன்னா அதனோட அடர்த்தி கம்மியாக இருக்கும். இங்கே வாங்க பாருங்கள், இப்போ இது என்ன போட்டுக்காம பாருங்கள். திஸ் ரிசல்ட்ஸ் இதன் முடிவாக ஹை அண்ட் லோ ப்ரெஷர்ஸ் அப்படின்னா அடர்த்தி ப்ரெஷர் கம்மியாகவும் அடர்த்தி அதிகமாகவும் கம்மியாகவும் உண்டாகிறது. அப்படி அலைகள் உண்டாகிறது, வேவ் உண்டாகிறது. கால்டு அது என்ன கம்ப்ரெஷன்றது என்னது, அதிகமாக இருக்கும் அலைகள் ரைட்டா. அலைகள் என்னது, வேவ் அதிகமாக இருந்துச்சுன்னா டென்ஸ்னா நெருக்கமாக இருந்தால் அதற்கு பேர் கம்ப்ரெஷன், ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரேர்ஃபேக்ஷன் சொன்னால் அலைகள் ரேர்ஃபேக்ஷன் என்னது, அலைகள் அகலமாக நீளமாக நெருக்கமாக இல்லை, விரிவாக இருக்கிறது என்று சொன்னால் ரேர்ஃபேக்ஷன் என்று சொல்வார்கள். உதாரணம் இந்த படத்தில் பாருங்கள், இந்த போட்டுக்காம பாருங்கள். இது என்னது, இது ரேர்ஃபேக்ஷன். அலை இங்கே எங்கே இருக்குது, ஒரு வேவ் இப்படி போயிட்டு எவ்வளோ தூரத்தில் வருது பாரு. இது இவ்வளோ தூரத்தில் மூணு தான் வந்திருக்கு, 3 வேவ் தான் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ தூரத்தில் இது பேர் ரேர்ஃபேக்ஷன் ரைட்டா. இதுக்கு பேர் கம்ப்ரெஷன்னா இது அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்குது ரைட்டா. இந்த இடத்துல அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்குன்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம், இந்த இடத்துல சவுண்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. ரேர்ஃபேக்ஷனில் கம்மியாக இருக்குது, அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னால் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பாரு ரேர்ஃபேக்ஷன் போட்டிருக்கானா இல்லையா, இதெல்லாம் சவுண்டு
பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு நேரம் கூடும் அப்படின்னும்போது அதுக்கு தக்கன பார்ட்டிகள் இப்போ நான் பேசிகிட்டே இருக்கணும் ஒரே சவுண்டாக இருக்காது ரைட்டா, ஒரே வாய்ஸாக எப்பயுமே இருக்காது. ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் மாறிக்கிட்டு இருக்கும் வாய்ஸ் ரைட்டா. அப்போ அதுக்கு தக்கன இந்த அலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ரேர்ஃபேக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் அது அப்படி இருக்கும். அது அடர்த்தியாகவும் இருக்கும், அதேமாதிரி லூஸாகவும் இருக்கும். லூஸாக இருந்துச்சுன்னா ரேர்ஃபேக்ஷன், அதாவது கம்மியான சவுண்டுன்னு அர்த்தம் ரைட்டா. இதை பாரு, இது கம்ப்ரெஷன் போட்டிருக்கான் பாரு, இது எவ்வளோ அடர்த்தியாக, இது கம்ப்ரெஷன் ரைட்டா, இது ரேர்ஃபேக்ஷன். ஏன்னா இப்படித்தான் அலைகள் பாஸ் ஆகும். ஆனால் லேஞ்சிடியூடில் இது வாய், இது காது. அப்போ இது லாஞ்சிடியூடில் தானே பாஸ் ஆகுது அலைகள். இது பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட். இந்த அலை பாஸ் ஆகுதுன்னா இந்த அலை வேவ்ஸ் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் ஆம்பிளிடியூட் நெகட்டிவ் ஆம்பிளிடியூட் இதான் நேராக வச்சுட்டுன்னா நடு மேலே உள்ளது பாசிட்டிவ், கீழே உள்ளது நெகட்டிவ். அப்போது இப்படி தான் அலைகள் பாஸ் ஆகும் ரைட்டா. இது பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட், தட்டி விடு வந்துகிட்டே இருக்கும். இப்போ அலைகள் ஒரே இடத்துல போயிட்டுருக்கும் ரைட்டா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது நான் திருப்பி படிக்கணுமா, வேணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திருப்பி போட்டே படித்து காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இதன் முடிவாக சீரியஸ்னால் தொடர்ந்து, ஹை அண்ட் லோ, ஹைன்னா அதிகமாக மற்றும் கம்மியான அழுத்தங்கள் உண்டான பகுதி, அதிகமாக மற்றும் கம்மி, ஹை அண்ட் லோ ப்ரெஷர் ரீஜன் உண்டாகிறது. எதில் உண்டு அலையை பார்த்துட்டு இல்லை கால்டு, அந்த அதிகமாக உண்டான பகுதிக்கு பேர் என்னது கால்டு கம்ப்ரெஷன் என்றும், அண்டு அந்த லோவாக இருக்கிற அலைகள் வேவ்ஸு, அலைகள்னால் வேவ்ஸ் லோவாக இருக்கிறதுக்கு பேர் ரேர்ஃபேக்ஷன் என்றும் அறியப்படும். முடிவில் இது ரெண்டும் உண்டாகிறது. திஸ் ரிசல்ட், இதன் முடிவில் சீரியஸ் தொடர்ச்சியாக ஒன்று ஹை இன்னொன்று லோ, ஒன்று ஹை இன்னொன்று லோ இப்படி உண்டாகிறது. ஹை அண்டு லோ ப்ரெஷர் ரீஜன் கால்டு உண்டாகிறது. அது எவ்வாறு அழைக்கப்படுது, கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் அழைக்கப்படுது ரைட். ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஃப்ரீக்வன்சிஸ். அப்படின்னா கேட்டகரிஸ்னால் வகைப்பாடுகள், வகைகள். அப்போது இந்த வகைகளை பிரிக்கிறான். சவுண்டு வேவ்ஸை வந்து இந்த ஒலி அலைகளை, சவுண்டு வேவ்ஸ்னு நம்ம பேசுகிற வார்த்தை தான் சவுண்டு, அதை பிரிக்கிறான். கேட்டகரிஸ்னால் பிரிக்கப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது. ஆஃப் சவுண்டு வேவ்ஸ், சவுண்டு வேவ்ஸ்னால் ஒலி அலைகள் வகைப்படுத்தப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. எதை வைத்து பிரிக்கப்படுகிறது, பேஸ்டு ஆன் தர் ஃப்ரீக்வன்சிஸ். ஃப்ரீக்வன்சினால் அதிர்வெண்கள், அதனோட அதிர்வெண்களை வைத்து இந்த ஒலி அலைகள் வகைப்படுத்தப்படுகிறது அல்லது பிரிக்கப்படுகிறது. எவ்வாறாக சொன்னாலும் ஒன்று தான் ரைட்டா. கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்டு வேவ்ஸ் அப்படின்னா வகைப்படுத்தப்படுகிறது. எனது ஒலி அலைகள் நம்மளோட சவுண்டு வேவ்ஸை பிரிக்கிறாங்க, பல பேர் வச்சு சொல்கிறாங்க. பேஸ்டான், எதை வைத்து பிரிக்கிறார்கள், பேஸ்டான் தர் ஃப்ரீக்வன்சிஸ். ஃப்ரீக்வன்சின்னு என்னது, ஒரு சைக்கிளுக்கு பேர் ஒரு ஃப்ரீக்வன்சி. வேணால் காமிக்கிறேன், இந்த படத்தில் பாருங்கள். இப்போது இது பாசிட்டிவ் ஆம்பிளிடியூட், இது நெகட்டிவ் ஆம்பிளிடியூட், இது ஒரு சைக்கிள் ரைட்டா. இங்கேருந்து கிளம்பிச்சு ஒரு அலை, இது வந்து ஒரு வேவ், இது பேர் ஒன் வேவ். அப்படின்னா ஒன் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம் ரைட்டா. இது என்னது, இது ஒரு ஃப்ரீக்வன்சி. இதுக்கு பேர் ஒரு ஃப்ரீக்வன்சி. மேலேருந்து மேலே போயிட்டு பாசிட்டிவ் ஆம்பிளிடியூட் முடிஞ்சு நெகட்டிவ் ஆம்பிளிடியூட் முடிஞ்சு இங்கே வந்துருச்சுன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி. இதே இது இன்னும் மேலே போயிட்டு திரும்பி வந்து இப்படி வந்து இங்கே நினச்சா ரெண்டு ஃப்ரீக்வன்சி. இதே இது இன்னும் மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து இருந்துச்சு மூணு ஃப்ரீக்வன்சி ரைட்டா. இப்படி தான் ஃப்ரீக்வன்சியை பிரிப்பா சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. இது இதான சார் லேம்டான்னு சொல்லுவாங்க, அலைவரிசைன்னு சொல்லுவாங்க. என்ன வர சொல்கிறேன், என்ன எஃப்னு என்னது ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண்னு அர்த்தம். அதிர்வெண் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஒரு ஃப்ரீக்வன்சின்னு என்னது, ஒரு சைக்கிள், ஆஃப் சைக்கிள் அண்ட் பாசிட்டிவ் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள் சேர்ந்தது ஒரு ஃப்ரீக்வன்சி. இந்த திருப்போடு காமிக்கிற பாருங்களேன். இங்கேருந்து கிளம்புது ஒரு மாலிகுல், இப்படியே போயிட்டு இப்படி திரும்பி அங்கேயே வந்த இடத்துக்கு வந்துடுது ரைட்டா. பாசிட்டிவில் பாதி போக நெகட்டிவில் பாதி போயிட்டு திரும்பி வந்துடுது. இதுக்கு பேர் ஒரு ஃப்ரீக்வன்சி. இது ஒரு அதிர்வெண்னு அர்த்தம் ரைட்டா. இது லேம்டா, லேம்டானா அலைவரிசைன்னு சொல்லுவாங்க. இது நான் பிற சொல்லித்தரேன். லேம்டானா என்னென்னு பிற சொல்லித்தரேன், வரும்போது சொல்லித்தரேன். இப்போ இது ஒரு ஃப்ரீக்வன்சி ரைட்டா. இதுக்கு பேர் இப்படி ஒரு செகண்டுக்கு ஒன்று போச்சுன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டுக்கு. இப்போ ரெண்டு வந்துருச்சு ஒரு செகண்ட்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம், ரெண்டு அதிர்வெண் ரைட்டா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீதியை பார்க்கலாம். கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது வகைப்படுத்தப்படுகிறது. ஒலி அலைகளை வகைப்படுத்துகிறார்கள் பேஸ்ட் ஆன் தர் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்களை வைத்து அதை வகைப்படுத்துகிறார்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், ஆடியபிள் வேவ்ஸ் அப்படின்னா செவி உணர்
அலைகள்னு அர்த்தம். ஆடியபிள்னு நம்ம கேட்கும் திறன் உள்ள அலைகள். சில அலைகள் கேட்காது, நம்மளுக்கு கேட்காது, பூனைகளுக்கு கேட்கும், மிருகங்களுக்கு கேட்கும். நம்மளுக்கு எவ்வளோ காதில் கேட்க முடியுமோ அவ்வளோதான் நம்ம கேட்க முடியும். அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் தான் கேட்க முடியும். ஃப்ரீக்வன்சி விட்டு கீழேயோ இல்லை மேலேயோ ஒரு சவுண்டு வேவ் வருதுன்னா அதை நம்ம காதில் கேட்கவே முடியாது. இப்போ ஆடியபிள் வேவ்ஸ், அப்போ ஹியூமன் ஆடியபிள், மனுஷனால் காதில் கேட்கக்கூடிய அலைகள் என்ன, ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்ப்போம். ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் மேலே போயிட்டு கீழே வந்து ஒரு சைக்கிள். இப்போது ஆடியபிள் வேவ்ஸ்னால் செவி உணர் அலைகள் அப்படின்னா காதால் கேட்கப்படும் அலைகள் அப்படின்னா தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ். இது ஒரு சவுண்டு வேவ் தான், அதாவது ஒலி அலைகள் தான். வித் எ ஃப்ரீக்வன்சி, இதனோட அதிர்வெண் எவ்வளோ ஃப்ரீக்வன்சின்னா அதிர்வெண் ரேஞ்சிங் பிட்வீன் 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ். அப்படின்னா ஹெட்ஸ்னால் என்னது, ஹெட்ஸ்னால் ஒரு சைக்கிள். நான் சொல்லிட்டேன்ல, ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு தான் ஒரு ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெட்ஸ் இஜெட்னா ஹெட்ஸ்ன்னு அர்த்தம். ஒரு ஹெட்ஸுன்னு சொன்னால் ஒரு ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? நான் தான் சொல்லிட்டேன்ல முதல்ல, ஒரு ஃப்ரீக்வன்சினா மேலே போயிட்டு கீழே வந்துச்சுன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, அதுக்கு பேர் ஒரு ஹெட்ஸுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போது இந்த நம்ம காதில் தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ்னால் இந்த ஒலி அலைகள் வித் எ ஃப்ரீக்வன்சின்னு அதிர்வெண்ணை வைத்திருக்கிறது. அந்த அதிர்வெண் மனுஷனால் கேட்கக்கூடியது. மனுஷனால் எவ்வளவு கேட்க முடியுமோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆடியபிள் வேவ்ஸ் வந்து தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் எ ஃப்ரீக்வன்சின்னு அதிர்வெண்ணை வைத்திருக்கிறது. எங்கே எவ்வளோ அதிர்வெண்லேருந்து எவ்வளோ அதிர்வெண் வரைக்கும் கேட்க முடியும் அப்படின்னா ரேஞ்சிங் ஃப்ரம், இங்கிருந்து, ரேஞ்சிங்னா இந்த இடைப்பட்ட தூரத்துக்குள், பட்வீன்னா இடைப்பட்ட தூரம், ரேஞ்சிங்னா ஆரம்பம், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அர்த்தம். ரேஞ்சிங்னா ரேஞ்சிங் பிட்வீன் 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ். அப்படின்னா என் மீனிங் என்ன தெரியுமா, 20 ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். 20 சைக்கிள்ஸ்லிருந்து 20,000 சைக்கிள் வரைக்கும் நம்ம காதில் கேட்கலாம். அப்படின்னு என்ன, 20 சைக்கிள் 20,000 சைக்கிள்னால் ஒரு செகண்டுக்கு பெர் செகண்ட், இப்படி ஒரு செகண்ட் நான் ஒரு செகண்டில் 20 சைக்கிள் இருந்து 20,000 சைக்கிள் வரைக்கும் தான் நம்ம கேட்க முடியும். அதுக்கு 20 சைக்கிள் கீழே 19 18 நம்ம காதுக்கு கேட்காது. சவுண்டு வரும் ஆனால் காதில் கேட்காது. 20,000 ஹெட்ஸுக்கு மேலே போனாலும் கேட்காது. அப்படின்னா இப்போ திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது இருக்குது, இதுதான் ஒரு சைக்கிள்னு சொல்லிட்டேன். இப்போது இப்படி ஒரு செகண்ட், இப்படி ஒரு சொடக்கப்படாத ஒரு செகண்டு, ரைட்டா? நல்லா பார்த்துக்கோ. ஒரு மணி நேரம்ன்றது 60 நிமிஷம், ஒரு நிமிஷம்ன்றது 60 செகண்டு. அப்போது அதில் ஒரு செகண்டுக்கு இப்படி போய் 20 டைம் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா ஹெட்ஸ்னால் ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸும் ஒன்று தான். இந்த இடத்துல ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அளவீடு, ரைட்டா? அதோட ஹெட்ஸுன்றது என்னது, அதனோட குறியீடு, ரைட்டா? ஹெட்ஸ்ன்னா அப்போ இப்போ 20க்கு மேலேயும் 20,000க்கு கீழேயும் 20,000 வரைக்கும் நம்ம காதில் கேட்கலாம், ரைட்டா? அப்போ இது ஒரு செகண்டுக்கு 20,000 வரைக்கும் இருந்தால் கூட நம்ம கேட்கலாம். 20,001ன்னு கேட்க முடியாது, நம்ம காதுக்கு வராது. சரி, ரைட், ஓகே. இப்போது நல்லா கவனிங்க. இதில் அதுக்கடுத்து தீஸ் ஆர் ஜெனரேட்டட் பை த வைப்ரேட்டிங் பாடிஸ். அப்படின்னா இது உண்டாக்கப்படுகிறது. ஜெனரேட்டர்னா தீஸ் ஆர் ஜெனரேட்டட் பை வைப்ரேட்டிங் பாடிஸ். வைப்ரேட்டிங் பாடிஸ்னால் அதிர்வு பொருள்களால் உண்டாக்கப்படுகிறது. அது அந்த அதிர்வு பொருள்கள் யார் அப்படின்னா சச்சஸ் வோக்கல் கார்ட்ஸ். வோக்கல் கார்ட்ஸ்னு என்னது, நம்மளோட தொண்டையில் இருக்கு இல்லையா? வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம தொண்டையில் இருக்கு இல்லையா? குரல் நாணங்கள்னு சொல்லுவாங்க. குரல் நம்ம தொண்டையில், இப்போ நான் பேசுகிறேன், என்னோடய வோக்கல் கார்டு அவுட் ஆகிடுச்சுன்னு எல்லாம் பேச முடியாது. ஊமென்னு சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் ஊமென்னு சொல்லுவான். அப்போ என்ன, அவனோட வோக்கல் கார்டு வந்து போச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவனால் பேச முடியாது, ரைட்டா? ஊன்னு தான் சொல்ல முடியும், ரைட்டா? அதனால் வோக்கல் கார்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தொண்டையில் வந்து ஒரு வோக்கல் கார்டு இருக்குது. அந்த வோக்கல் கார்டு தான் வைப்ரேட்டிங் பாடி, அதுலேருந்து தான் வரும், ரைட்டா? அதுக்கடுத்து குரல் எழுப்பும், ரைட்டா? குரல் எழுப்புன ஒன்று அதுக்கடுத்து இந்த பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் ஆகும். வெளியில் காற்றுல உள்ள பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகத்தான் ஒன்று தட்டி விட தான் அது ஏகப்பட்ட தூரத்துக்கு போகும், ரைட்டா? அது எப்படி லாஞ்சிடியூடனல் வேவ்ஸில் தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஜெனரேட்டட் பை வைப்ரேட்டிங் பாடிஸ். வைப்ரேட்டிங் பாடிஸ்னால் அதாவது அதிர்வு செய்யக்கூடிய பொருட்கள். சச்சஸ் என்னது, வோக்கல் கார்ட்ஸ். வோக்கல் கார்ட்ஸ்னு சொன்னது என்னது, நம்மளோட தொண்டையில் இருக்கு இல்லையா? தொண்டையில் என்ன இருக்குது, குரல் நாணங்கள் இருக்கு இல்லையா? அந்த குரல் நாணங்கள் ஒரு வைப்ரேட்டிங் பாடி. அல்லது ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரெச்டு இழுத்து கட்டப்பட்ட கம்பி. ஸ்ட்ரெச்சுன்னா இழுத்து
ஸ்ட்ரிங்குனா கம்பி, இழுத்து கட்டப்பட்ட கம்பி, ரைட்டா? இழுத்து கட்டப்பட்ட கம்பி, அதை நீ விட்டுட்டீன்னா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஒரு ஒரு ஸ்ப்ரிங் இழுத்து கட்டுற, அதை விட்டுட்டீங்கன்னா டொங்குன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா? அதான் இழுத்து கட்டப்பட்ட இதெல்லாம் இது என்ன எவ்வளோ இது எழுப்புது? 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள ஒலி அலையை எழுப்புகிறது, ரைட்டா? இதை கேட்கலாம் மனுஷனால். அடுத்து பார்ப்போம். அடுத்து இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்றான். அப்போ இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்ப்போம், ரைட்டா? அப்போ இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் என்னது? குற்றலைகள்னு அர்த்தம். இன்ஃப்ரான்னு என்னது? சின்ன, ரைட்டா? குற்ற சின்ன அலைகள், ரைட்டா? அது ஆடியபிள், செவி உணர் அலைகள். இந்த இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு காதில் கேட்காது. ஏன்னா ஆனால் அலை சவுண்டு வரும், அது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி. ஒரு ஹெர்ட்ஸுன்றது ஒரு ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? அப்போ அது வரைக்கும் தான் கேட்கும். இது என்னடான்னா இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸுன்றது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்குது. அப்போ நம்மளோட ரேஞ்ச் என்னது? 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான். ஹெர்ட்ஸ் போடணும், வெறும் 20 2,000 போடணும் மார்க் போட மாட்டேன், ரைட்டா? 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். இது இன்ஃப்ராசோனிக்ன்றது குற்றலைன்னா சின்ன அலைகள், ரைட்டா? இது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்குது. தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ். இது ஒலி அலைகள் தான். வித் எ ஃப்ரீக்வன்சினா ஹெர்ட்ஸ்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண். இதனோட அதிர்வெண் எவ்வளவு? பட்வீன், நல்லா பார்த்துக்கோ, ஃப்ரீக்வன்சிக்கு வைப்ரேட்டிங் வித்தியாசம் இருக்குது. இது அதிர்வெண், அந்த ஒரு சைக்கிள். வைப்ரேட்டிங்னா அதிர்வு, ஒரு பார்ட்டிக்கிள் முன்னே போய் பின்னாடி வர்றது, தன்னை இருப்பிடத்துக்கு மீன் பொசிஷனுக்கு வந்துடும். முன்னாடி போயிட்டு மீன் பொசிஷனுக்கு வரும், அப்புறம் பின்னாடி போயிட்டு மீன் பொசிஷனுக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக்கு அது இருக்கிற இடத்துக்கு வந்துடும், நகராது, ரைட்டா? அது வந்து அதிர்வு. ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண், ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கணும், ரைட்டா? தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் எ ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா இது சவுண்ட் ஒலி அலைகள் தான். வித் எ ஃப்ரீக்வன்சின்னு அதிர்வெண். இதன் அதிர்வெண் எவ்வளோ? பிலோ 20 ஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்குது. அதனால் தேட் காண்ட் பி ஹியர்ட் பை ஹியூமன் இயர். அதனால் முடியாது, காண்ட்னா முடியாது, ஹியர்டு கேட்க முடியாது, பை த ஹியூமன் இயர், மனுஷன் காதுகளுக்கு கேட்க முடியாது. உதாரணமாக இது யாருக்கு கேட்கும்? 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு உதாரணமாக வேவ்ஸ் ப்ரொடியூஸ் டூரிங் எர்த்குவைக். அப்படின்னா பூகம்பம் வருது இல்லையா? பூகம்பம் வரும்போது ஒரு அலைகள் ஒன்று வரும். பூமியிலேருந்து தீப்பெலும்பு வருது இல்லையா? தீப்பெலும்பு வர்றது எர்த்குவைக்குன்னு சொல்லுவாங்க. பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேவ்ஸ் ஒன்று, சவுண்டு வேவ்ஸ் ஒன்று வரும். அது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே தான் இருக்கும். அது மனுஷன் காது கேட்காது. அது யாரு கேட்கும்னா, அதே மாதிரி கடல்லையும் ஒரு அலைகள் வரும். அதுவும் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். சவுண்டு கடலில் வந்து ஓஷன் வேவ்ஸ். ஓஷன்னா கடலுக்குள்ளே ஒரு அலைகள் வெளியில் வரும். அதுவும் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை வேல்ஸ்னால் திமிங்கலங்கள் ஒரு ஒலியை எழுப்பும். அதுவும் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே தான் இருக்கும். கடலுக்குள்ளே இருக்க திமிங்கலம், பெரிய மீன் இருக்கு இல்லையா? அது எழுப்பக்கூடிய ஒலி சவுண்டு 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். அதேமாதிரி கடல் அலைகள் எழுப்பும் மேலே இல்லை, உள்ள ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே தான் இருக்கும். எர்த்குவைக்கு பூகம்பம் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு வரும். அதுவும் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். அதாவது வேவ்ஸ்னால் அலைகள், ப்ரொடியூஸ்னால் உண்டாக்கப்படுகிறது. டூரிங் எர்த்குவைக் பூகம்ப சமயத்தில் உண்டாக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ளதெல்லாம். அதுக்கு ஓஷன் வேவ்ஸ் அப்படின்னா கடலில் உள்ள அலைகளின் சத்தம். கடல் அலைகள் இருக்கு இல்லையா? வேவ்ஸ். ஓஷன் வேவ்ஸ்னால் கடல் அலைகளின் சத்தமும் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை வேல்ஸ்னு என்னது? திமிங்கலம் உண்டாக்கக்கூடிய சவுண்டுக்கும் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். இது மனுஷனால் கேட்க முடியாது. அதேமாதிரி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இதை விட பெரிய அலைகள். ஆடியபிள் வேவ்ஸ்னால் காது கேட்கும் அலைகள். அதேமாதிரி இன்ஃப்ராசோனிக் அலைகள்னால் காதுக்கு கீழே குற்றலைகள். அப்போ அல்ட்ராசோனிக்னால் மீ அலைகள்னு பார்க்க. மீ அலைகள் பெரிய அலைகள், ரைட்டா? இப்போ பெரிய அலைகள் என்னது? தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் எ ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 20 ஹெர்ட்ஸ். அப்படின்னா 20 கிலோஹெர்ட்ஸ், 20,000, ரைட்டா? நல்லா பார்த்துக்கோ, இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அவன் வேணும்னே உங்கள் புக்கில் மாற்றி கொடுத்துருக்கான். இங்கே 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கலான்னு போட்டான். அப்போது இந்த 20,000த்தை 3 சைவர் எடுத்துகிட்டு கிலோன்னு போட்டான் இங்கே, ரைட்டா? இங்கே பாரு என்ன போட்டிருக்கான். இது 20,000க்கு மேலே இருந்தால் நமக்கு இது நல்லா பார்த்துக்கோ. தீஸ் ஆர் த சவுண்ட் வேவ்ஸ். இது ஒரு
ஒலி அலைகள் தான் வித் ஃப்ரீக்வன்சி. இதனோட அதிர்வெண் எவ்வளவு? கிரேட்டர் தென் 20 கிலோ ஹெர்ட்ஸ். பார்த்துக்கோ, கே போட்டான். கே போட்டால் 3 சைவர் தானே, அப்போ 20,000 ஹெர்ட்ஸ்னு அர்த்தம். ரைட்டா? இன்னும் நீ 20,000 ஹெர்ட்ஸ்னு கூட எழுதிக்கோ, இல்லை அந்த 3 சைவர் எடுத்துகிட்டு கே போட்டுக்கலாம். ரைட்டா? நீ பாட்டு 20 ஹெர்ட்ஸ்னு போடக்கூடாது. 20,000க்கு மேலே, 20க்கு கீழே அது அந்த இன்ஃப்ராசோனிக், 20,000க்கு மேலே அல்ட்ராசோனிக். அப்போ அந்த 1000க்கு பதிலாக கே போட்டான். 3 சைவர் எடுத்துகிட்டு கே போட்டான். 20 கிலோ கேன கிலோ ஹெர்ட்ஸ். ரைட்டா? ஹியூமன் இயர்ஸ் காண்ட் டிடெக்ட் தீஸ் வேவ்ஸ். மனுஷனோட காதுகளால் இந்த அலைகளை கேட்க முடியாது. பட் ஆனால் செர்டன் கிரியேச்சர்ஸ், சில கிரியேச்சர்னால் உண்டாக்கப்பட்டுள்ளது, சில உயிரினங்கள். செர்டன் கிரியேச்சர்ஸ் சில உயிரினங்கள். கிரியேச்சர்னு இந்த இடத்துல என்ன இனத்தை குறிக்குது? உருவாக்கப்பட்டவை. எது உருவாக்கப்பட்டவை? சில உயிரினங்கள் அர்த்தம். பட் செர்டன் கிரியேச்சர்ஸ் சில உயிரினங்கள், லைக் மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோன்னா கொசுவால் இதுக்கு மேலே உள்ள சவுண்டை கேட்க முடியும். கொசு, டாக்ஸ், நாய்களுக்கு இந்த சத்தம் கேட்கும். ரைட்டா? 20,000க்கு மேலே வந்துச்சுன்னா அந்த 20,000 தான். இது 20 கிலோன்றது நீ உங்களுக்கு புரியலைன்னா நீ 20,000 போட்டுக்கோ. ரைட்டா? அடுத்து பேட்ஸ்னால் அந்த பறவைகள், அதுக்கும் கேட்கும். அடுத்து டால்ஃபின், மீன் இருக்கு இல்லையா, டால்ஃபின் மீனுக்கும் கேட்கும். இந்த 20,000க்கு மேலே கேன் டிடெக்ட்னா அதுக்கு கேட்கும். அது கேன் டிடெக்ட்னா அது அதனால் முடியும். கேன் டிடெக்ட்னா அதை கண்டுபிடிக்க முடியும், அந்த சவுண்டை உணர முடியும். கேன் டிடெக்ட்னா இந்த இடத்துல உணர முடியும். 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே தீஸ் வேவ்ஸ், இந்த அலைகளை இவைகளால் உணர முடியும். எக்ஸாம்பிள், உதாரணமாக, வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை பேட்ஸால் உண்டாக்கப்படும் அலைகள்னு அர்த்தம். ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டு அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ். ரைட்டா? இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ்ன்றது நம்ம என்னென்னு பார்த்துருவோம். எதுலேயே பார்த்துருவோம் இந்த வீடியோவில். இப்போ சவுண்டு வேவ்ஸுக்கும் லைட் வேவ்ஸுக்கும் உள்ள வேற்றுமைகள் என்ன, டிஃபரன்ஸ்னால் வேறுபாடுகள் என்ன? எதுக்கு சவுண்டு வேவ்ஸுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சவுண்டு வேவுக்கு ஒரு மீடியம் வேணும், லைட் வேவுக்கு தேவையில்லை. இப்போ பார்ப்போம். மீடியம் இஸ் ரிக்வயர்டு ஃபார் த ப்ரொபகேஷன். அப்படின்னா சவுண்டு வேவ்ஸ்க்கு என்ன வேணும்? ப்ரொபகேஷனை பரவுறதுக்கு, செல்லுவதற்கு. ப்ரொபகேஷனை பரவுதல், செல்லுவதற்கு ஒரு மீடியம் வேணும். அது ஏர் மீடியாவோ, காற்றோ, இல்லை லிக்விடோ, இல்லை சாலிடோ, ஒரு 3 மீடியத்தில் ஏதாவது ஒரு மீடியம் வேணும். அதனால தான் சொல்லியிருக்கேன், சந்திர மண்டலத்தில் இருந்தால் காற்று நம்மளுக்கு காது கேட்காது, எந்த மீடியம் இல்லை. ஆனால் லைட் வேவுக்கு தேவையில்லை. சூரியன்லேருந்து இந்த பூமிக்கு லைட் வருது, இடையில மீடியமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, காற்றே இல்லை, அது வாட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ரைட்டா? மீடியம் இஸ் நாட் ரிக்வயர்டு, இதுக்கு தேவையில்லை. மீடியம் நாட் ரிக்வயர்டு ஃபார் ப்ரொபகேஷன், பரவுவதற்கு, லைட் பரவுவதற்கு மீடியம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு, சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூட்னல். சவுண்டு வேவ் வந்து லாஞ்சிடியூட்னல், அதாவது பேரலாக போகும். எங்கே ஒலி எழுப்பப்படுகிறதோ அது ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக போகும். பட் லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ். லைட் வேவ்ஸ் பெர்பெண்டிகுலராக போகும். நான் சொன்னேன்ல, பெர்பெண்டிகுலராக போகும். லைட் வேவ் அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படி பெர்பெண்டிகுலராக போயிட்டுருக்கும். ரைட்டா? டிரான்ஸ்வர்ஸ்னால் பெர்பெண்டிகுலராக போகும். ரைட்டா? அடுத்து வேவ் லென்த் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1.6 சென்டிமீட்டர் டு 1.6 மீட்டர். அப்படின்னா இதனோட வேவ் லென்த் அப்படின்னா பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட்லேருந்து நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட் வரைக்கும் பார்க்கக்கூடியது தான் வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது இதாக இருக்குல்ல, இது ஒரு அலை, இது ஒரு இது இங்கேருந்து கிளம்பி இங்கே இது ஒரு வேவ் முடிஞ்சா, இது வேவோட லென்த் என்னது அப்படின்னு பார்த்தா இதுதான் வேவ் லென்த். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்துருச்சுல, இதுதான் வேவ் லென்த். ரைட்டா? இது வேவ் லென்த். இந்த அலையோட நீளம் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதனோட வேவ் லென்த் எவ்வளவு? 1.6 சென்டிமீட்டர் டு 1.6 மீட்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதனோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்குது? 1.6 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்குது. ரைட்டா? அதேமாதிரி இதனோட வேவ் லென்த் இருக்குது. வேவ் லென்த் ரேஞ்சஸ் ஃப்ரம் 4 × 10⁻⁻7 பார்த்துக்கோ, மீட்டர் டு 7 × 10⁻⁻7 மீட்டர். ரைட்டா? நல்லா அது பார்த்து போட்டுக்கோங்க. இது அளவீடு 4 × 10⁻⁻7 மீட்டர்லேருந்து. நல்லா அந்த சிம்பிளை பார்த்துக்கணும். என்னது அங்கே சென்டிமீட்டர் 1.65 சென்டிமீட்டர் டு 1.6 மீட்டர். இங்கே 4 × 10⁻⁷ மீட்டர் டு
7 × 10⁻⁻7 மீட்டர். இதனோட வேவ் லென்த், வேவோட அலையோட லென்த்தை சொல்கிறான், ரைட்டா, நீளத்தை சொல்கிறான். அடுத்து சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இன் ஏர் வித் ஸ்பீட் ஆஃப் அபவுட் 340 மீட்டர் பெர் செகண்ட். எஸ்-1 என்னது மீட்டர் பெர் செகண்ட். இந்த எஸ்-1 கீழே வந்தால் மீட்டர் பெர் செகண்ட் அர்த்தம், ரைட்டா. சவுண்ட் வேவ் வந்து காற்றுல ட்ராவல் பண்ணும். சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இன் ஏர் வித் ஸ்பீடு எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் பண்ணோம்? 340 மீட்டர். மீட்டர்ன்றது ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், ரைட்டா. 340 மீட்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 340 மீட்டரில் ட்ராவல் பண்ணும். அடுத்து என்டிபின்னு என்னது? நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சாதாரண வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் நார்மல் என்டிபின்னு போடணும். அடுத்து நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். வெப்பம் கூடிச்சுன்னு வேகமாக போகும். காற்றுல வெப்பம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சவுண்ட் இன்னும் கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிடும். நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் தான் 340 மீட்டர் பெர் செகண்டில் இது ட்ராவல் பண்ணும், ரைட்டா. அதேமாதிரி லைட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் இன் ஏர். லைட் வேவ் வந்து காற்றுல, அதுக்கு வந்து மீடியம் தேவையில்லை, ஆனால் காற்றை பற்றி சொல்கிறான். காற்றுல வரும்போது அது எவ்வளோ வேகத்தில் போகும்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அப்படின்னா இதை விட எத்தனை மடங்கு கூட போகுது பாரு. காற்றுலேயே கூட இவ்வளோ வேகமாக போகுது, காற்றுலாட்டாலும் வேகமாக வந்துட்டுருக்கோம், ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.